கும்பராசிக்காரர்கள் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல எப்படி சார் சிக்கிறாங்க? அதாவதுங்க, முதல்ல இவங்கள்ட்ட பழகும் பொழுது ரொம்ப எளிமையாக பழகுவாங்க. அப்புறம் அன்னெசரியாக ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுவாங்க. கும்பராசிக்காரர்கள் வித்தியாசமான உணர்ச்சி பூர்வமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள், மாற்று யோசனைகளுக்கு, புரட்சி சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நம்ம சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிந்தனையே டம்மி பண்ணிடுவாங்க. கும்பராசிக்காரர்களை சைலண்ட் பீப்புளாக மாற்றி விடுவார்கள். இவர்களுடைய அமைதியை சீர்குலைச்சிருவாங்க. அந்த உறவு என்பது இவர்களை செயலாக்கத்திற்கு தகுதி இல்லாத ஆட்களாக உணர வைத்து விடுவார்கள். அந்த நச்சு உறவு என்பது கூடவே இருக்கும், ஒன்னா இருக்கும், ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா உன்னால முடியாதுன்னு சொல்லும். உன் சாப்பாட்டை சாப்பிடும், ஆனா நீ கொடுக்கலன்னு சொல்லும். உன்னுடைய காசுல வசதி வாய்ப்புகளை அனுபவித்துக் கொள்ளும், ஆனால் உன்னால் தான் நான் கெட்டேன்னு சொல்லும். உன் கூடையே பயணித்து உன் சாப்பாடையே சாப்பிட்டு உன்னாலேயே சகல வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டு உன்னையே குற்றவாளியாக மாற்றக்கூடிய ஒரு உறவு தான் கும்பராசிக்காரர்களுக்கு நச்சு உறவுன்னு சொல்லுவாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மனோகாரகன் புதன் பகவான் சூரியனுடைய இணைந்து பயணிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த சூரியனை ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த நச்சு உறவுக்காரர்கள் எப்படா வாய்ப்பு கிடைக்கும், இவனை அவமானப்படுத்தலாம். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி அட்டமாதிபதியாக வர்றதுனால எந்த இடத்தில் கும்பராசிக்காரர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று வாய்ப்பை தேடிக்கொண்டே இவர்களோடு பயணிக்கவர்கள் தான் கும்பராசிக்காரர்களுக்கு நச்சு உறவுன்னு நாங்கள் சொல்றோம். 9 பாக்யாதிபதி சுக்கிர பகவானே இவர்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சம், அட்டமஸ்தானத்துல நீச்சம். அப்போ ஒரு நல்ல மன வாழ்க்கையை தேர்வு பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நச்சு உறவுக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டு, இவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து ஆதங்கப்பட்டு, இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் பட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டார்ச்சர் தான் கும்பராசிக்காரர்களுக்கு நச்சு உறவுன்னு சொல்றோம்.